வணக்கம் உறவுகளே. நடிகை மாதவி 80களில் தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தமான ஒரு நடிகை. இவருக்கென்று ரசிகர் பட்டாளமே இருந்தது, குறிப்பாக ஆண் ரசிகர்கள். காரணம், இவரது கண்ணழகு. இவர் ஒரு கண்ணழகிதான். ரொம்பவே அகலமான ஆழமான கண்ணை கொண்டவர். அதனால் இவரை மாதவி என்ற பெயர் வந்தவுடனேயே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது அவரது கண் அழகுதான். இவரது இயற்பெயர் கனக விஜயலட்சுமி. சினிமாவுக்காக மாதவி என்று மாற்றிக்கொண்டார். ஹைதராபாத்தில் பிறந்தார். 62ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி. அம்மா சசிரேகா, அப்பா கோவிந்தசாமி. சிறு வயதிலேயே பரதநாட்டியம் முறையாக கற்றுக்கொண்டார். சிறப்பாக நடனம் ஆடக்கூடியவர். அபூர்வ ராகம் ரீமேக் தெலுங்கில் செய்யப்பட்ட பொழுது அதில் தான் இவரது அறிமுகமாக இருந்தது சினிமாவில். அந்த படத்தின் மூலம் தெலுங்கு ரசிகர்களிடையே பேசு பொருளானார் இவர். பிறகு பாலச்சந்தர் இவரை மரே சரித்திரா படத்திலும் பாவித்து கொண்டார். இவர் கொஞ்சம் உயரமான பெண்மணி, நல்ல உடல் வாகு உடையவர். நிறம் கொஞ்சம் கம்மிதான், மாநிறமானவர் தான். ஆனாலும் இவரது ஃபிகரும் கண்ணழகும் எப்போவுமே இவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்களை தேடி கொடுத்து கொண்டே இருந்தது. தமிழில் பாலச்சந்தர் தில்லுமுல்லு படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தினார். சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் நடித்தார். அந்த படத்தில் ரொம்பவே அருமையான பாடல் காட்சி. இவர் பல பாடல் காட்சிகள் இவர் நடித்ததெல்லாம் ஹிட்டாக அமைந்ததால் உறவுகளை இவரை எல்லா ரசிகர்களுக்கும் நினைவிருக்கும். தில்லுமுல்லு படத்தில் ராகங்கள் 16 உருவான வரலாறு என்ற பாடல் ரொம்பவே ஹிட் ஆயிடுச்சு. அதன் பிறகு கமலஹாசனுடன் டிக் 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 படத்தில் நடித்தார். நீச்சல் உடையில் நடித்து ரசிகர்களின் பாராட்டை பெற்றார் உறவுகளே. உங்களுக்கு தெரியும், உயரமான பெண்மணி என்று சொன்னேன். நீச்சல் உடையில் வந்திருந்தார் அந்த படத்தில். ஆண் ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே குஷியானார்கள். டிக் டிக் படத்தில் இயேசுதாஸின் பாடல் எல்லாம் ஹிட்டாக வந்தது. பூ மலர்ந்திடும் கொடியென அசைந்தவளே, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ என்ற பாடல். தம்பிக்கு எந்த ஒரு படத்திலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஜோடியாக நடித்தார். அந்த படமும் ஒரு வெற்றி படமாக அவருக்கு அமைந்தது. ராஜபார்வை படத்தில் கமலுக்கு ஜோடியாக மீண்டும் அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இளையராஜா அசத்தி இருப்பார். அந்த படத்திலும் மாதவி பேசப்பட்டார் எல்லாராலும். நிரபராதி என்ற படத்தில் மோகனுடன் நடித்திருந்தார். அது ஒரு கிரைம் த்ரில்லர் படம். அந்த படத்திலும் இவர் ரொம்பவே நல்ல பெயரை வாங்கி கொண்டார் இவரது நடிப்பு திறமையால். விடுதலை என்ற படத்தில் மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் நடித்தார். அதில் வந்த பாடலும் ரொம்பவே ஹிட் ஆனது. ரங்கமணி தங்கமணி பாமானி, அந்த பாடலால் இவர் மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் இடம் பெற்றார் உறவுகளே. இப்படி நடித்து தமிழிலும் தெலுங்கிலும் மற்ற மொழிகளிலும் பாப்புலராக வந்திருந்த காலத்தில் ஹிந்திக்கு மூவ் ஆனார். ஆனால் ஹிந்தியில் இவர் நடித்த படங்கள் பெரிதாக இவருக்கு பெயரை பெற்றுத்தரவில்லை. அதனால் கொஞ்சம் மன உளைச்சலில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் இவர் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்ததாகவும் அதனால் ஆத்மீகத்தை நாடினார் என்றும், அந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவருக்கு உதவி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இவரை சுவாமி ரமா என்றவரை இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதாகவும், அதனால்தான் அவர் சொல்லித்தான் அமெரிக்காவில் இருக்கும் ராஜ் சர்மா என்பவரை மணமாகி பிறகு அமெரிக்காவில் இவர் செட்டில் ஆனார் 1996 பிப்ரவரியில். இன்றும் ரஜினிகாந்துடனும் அமிர்தா பச்சனுடனுமான இவரது உறவு தொடர்கிறது. இவர் கணவருடன் அமெரிக்காவில் தான் வாழ்ந்து வருகிறார். இவருக்கு 3 பெண் குழந்தைகள். இவர் தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான நடிகையாக இருந்த பொழுது ஒரு தயாரிப்பாளர் மாப்பிள்ளையுடன் இவருக்கு ஒரு அஃபேர் இருந்ததாகவும், அதனால் அந்த மாமனார் கடுப்பாய் வந்து மாதவியை கண்டித்ததாகவும், நீ இந்த உறவை மேலும் வளர்க்க வேண்டாம், அப்படி வளர்த்தால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாதென்று அந்த தயாரிப்பாளர் மாமனார் இவரை மிரட்டிவிட இவருக்கு உயிர் பயம் வந்ததாகவும், அதனாலேயே தமிழ் சினிமாவில் இருந்து ஒதுங்கி கொண்டார் என்ற ஒரு கிசுகிசுவும் அந்த காலத்தில் இருந்தது உறவுகளே. இது எப்படியோ மாதவி என்ற கண்ணழகி
சிறந்த நடிகை தான். பல அற்புதமான பாடல் காட்சிகளில் நடித்திருக்கிறார். இப்பொழுது அமெரிக்காவில் செட்டிலாகி 3 குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அம்மாவாகி தனது வாழ்வை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் கணவனுடன் தொடர்கிறார். வாழ்த்துக்கள்.